காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா என் தலை எடுத்த இவன் வேண்டான்னு ஒதுங்கி போனாலாம். யமு, நீ என்ன யாரும் பக்கம்? அது ஆனா பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரூம்க்கே வந்திருக்க பாத்தியா? என் தங்கம்னா தங்கம் தான். நீ வரதுக்கு முன்ன வரைக்கும் இந்த ரூம் சாதா ரூமா தான் இருந்து. ஆனா நீ உள்ள வந்ததான் 1000 வகையான பூவை கொண்டு என் ரூம்குள்ளே கொட்டின மாதிரி ஒரு வாசம். வெளியே போ. ஓ, வெளியே போணுமா? இரு வரேன். என்ன பயப்படாத. ஷர்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன். டேய், நான் வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ உள்ள போற? ஓ, அப்போ உனக்கு இங்கே ஓகேவா? ஆ? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்ல. இல்ல நீ போயிட்டு வா. ஒரு மார்க்கமா தாண்டி நிக்கிறேன். இரு வந்து கவனிச்சுக்கிறேன். என்னடா இது, இவ ரூம்க்கு வந்திருக்கோம், அட்வான்டேஜ் எடுத்து நம்ம கிட்ட இந்த அடி வாங்குவான்னு பார்த்தா உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கான். இவ்வளவு நல்லவன் ஆயிட்டானா? என்னடா இவன் பழைய சாமா இருந்தா இந்நேரத்துக்கு அட்வான்டேஜ் எடுத்து நம்ம கிட்ட இந்த அடி வாங்கிட்டு இருந்திருப்பானே, திருந்தி இருப்பானோன்னு தானே நினைச்சேன். சச்சா, நான் இதுக்கு உன்னை பத்தி நினைக்க போறேன். அப்போ நீ என்ன பத்தி நினைக்கல. நீ மொத வெளியே போ. ஏன் கண்டிப்பா போணுமா? அது சரி, என்னது இது? இது அறிவியத்தை எனக்காக எடுத்து வச்ச புடவை. இதை இப்ப நான் கட்டணுமா அவங்க பாக்கணுமா? சரி, அதான் உன் ரூம்ல வந்து கட்ட சொன்னாங்க, நீ வெளியே போ. அதான் வந்தாதான் வந்துட்டியே. இப்ப நான் எப்படி வாங்காம வெளியே போறது? என் ரூம்க்கு என்ன தேடி வந்திருக்க? உன்னை சும்மா அனுப்ப முடியுமா? உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு தான் அத்தை எனக்கு புடவைய கொடுத்தாங்களே. வீட்டுக்கு வந்ததுக்கு அம்மா புடவை கொடுத்துட்டாங்க. என் ரூம்க்கு வந்திருக்கேன், நான் சும்மா அனுப்ப முடியாதுல. உன் பேச்சு சரியில்லை, உன் மொழியும் சரியில்லை, நான் கிளம்புறேன். ஓய், அதான் சொல்றேன்ல, சும்மா போனா எப்படி? அப்புறம் வந்தது வந்துட்டேன், அப்படியே கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. சும்மா போனா எப்படி தங்கம்? போடா. சரி, கொடுக்க வேண்டாம், வாங்கிட்டாச்சும் போலாம்ல. நான் கிளம்புறேன். பயப்படாத, உங்க அத்தை கொடுத்த புடவை பத்திரமா இருக்க. நான் வெளியே போகணும், வழிவிட. வந்தது வந்துட்டேன், கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு போலாம். நீ நினைக்கிறது எப்பவும் நடக்காது. ஓ அம்மாடி அம்மா, வாய மூடிட்டீங்களா? வாய மூடிட்டா எனக்கு கொடுக்கறதுக்கு வர இடமே இல்லைன்னு நினைச்சியா? இது 2 கண்ணு இருக்கு, அப்புறம் இந்த நெத்தி. கையிடா மோனம் கட்டவனே, ஒண்ணு நீ வெளியே போ, இல்லனா என்ன வெளியே விட. எங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அம்மா வெறும் கையா அனுப்பி நான் பார்த்தது இல்ல. அதே மாதிரி என் ரூம்க்கு யாராவது வந்தாங்கன்னா சும்மா அனுப்பி எனக்கும் பழக்கம் இல்ல. ஓ, அப்ப இதேதான் வேலையா அலைஞ்சிட்டு இருக்கியா? அது வரவங்கள பொறுத்து, யாரு வராங்களோ வரவங்கள பொறுத்து ஏதாவது கொடுத்து அனுப்ப வேண்டியதான். இங்க பாடுறா, நீ நான் நீ தேவையில்லாம ஏதாவது கொடுத்த அப்படின்னா கொடுத்தேன்னா வாங்கிக்க வேண்டியது உன் கடமை. நீ வேண்டாம் நான் சொல்லிட்டேன். இது பிறகு நீ இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறத ரொம்ப தப்பு சாம். தப்பா? அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல, கையிடு, நான் கொடுத்துட்டு அனுப்பிடுறேன். வேண்டாம் சாம், ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு பிறகு நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது ரொம்ப தப்பு. இங்க பாரமோ, நானே என் காதல உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆசையில ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சி முத்தமழையா பொழிவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா பொறியில மாட்டின எளிய மாதிரி கீச்சுன்னு கத்திட்டே போயிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த பொக்கே வேற தூக்கி போட்டுட்டேன். இப்ப குடுக்கற மூட்ல தான் நான் இருக்கேன். வாங்கிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. அப்போ வாங்க மாட்டேன். சரி, வாங்கட்டெல்லாம் பரவாயில்ல, அப்பனா குடுத்துட்டு போ. ஏய், 2 பக்கமா தலையாட்டினா ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான். ஒன்னில் குடுக்கணும், இல்லனா வாங்கிக்கணும். நீ குடுக்கற மாதிரி தெரியல, குடுக்கறத வாங்கிட்டே கிளம்பு. இங்க பாருடா, பாத்துட்டு தானே செல்லாம் இருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நீ அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கானு அண்ணனுக்கு ஒரு போன் பண்ணேன்னு வச்சுக்கோ. ஏன் நண்பனுக்கு தானே, நீ ஏன் கஷ்டப்படுற? நானே போன் பண்ணி தரேன். டேய், நீ என்னமா திருந்தல? என்ன செல்லம், நான் என்ன திருந்தி அமெரிக்கா பிரசிடென்ட் ஆக போறேன்? நீ என்கிட்ட லவ் சொன்னதும் கொஞ்சமாவது திருந்தி இருப்பேன்னு நினைச்சேன். எப்படி நீ மதுரையில இருந்தியோ அதே மாதிரி தான் என்னமா இருக்கல. அப்போ நீ ஏன் எக்ஸ், இப்போ நீ ஏன் பிரசன்ட்? வழி விடு, இல்லனா நீ உனக்கு கூட நான் வழி விடுறேன், இல்லனா நான் குடுக்கறதுக்கு அலோ பண்ண வழி விடுறேன். என் உயிரே போனாலும் அதுக்கு மட்டும் விட மாட்டேன்.
எங்க பாரு, இவ்ளோ பக்கத்துல நீயும் நானும் மூச்சு காத்து படுற மாதிரி இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல ஒண்ணு கூட தராம விட்டா இது நான் காதலுக்கு பண்ற துரோகம். இவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். உன்னால நான் எவ்வளவு காயப்பட்டிருக்கேன். யூஎஸ்ல கூட ஃபேமிலின்னு யாருமே இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இங்க வந்ததுக்கு பிறகு என்னை இப்படி கஷ்டப்படுத்துறியேன். பத்தல. ஐ வாண்ட் மோர் எமோஷன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? மவளா எஸ்கேப் ஆகுறதுக்கு நாடகம் ஆடுறான். ஃப்ராடு. இந்த ஃப்ராடு கிட்ட இருந்து இப்ப எப்படி தப்பிக்கிறது? தப்பிக்கவே முடியாது. இங்க பாரு சாம், ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லனா இதெல்லாம் தப்பு. நீ சொல்றது கரெக்ட் தான். பாத்தியா, எடுத்து சொல்லும் போது உனக்கே புரியுது. ஐயோ அது இல்லடி மக்கு, விருப்பம் இல்லாத பொண்ணுகிட்ட இதெல்லாம் தப்புதான். ஆனா நம்ம தான் ஆல்ரெடி லவ் பண்ணிருக்கோமே. ஃப்ராடு ஒரு கிஸ்ஸுக்காக என்னெல்லாம் பேசிட்டு இருக்கான். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம நான் விட போறது இல்ல. இப்ப நீ விடல. சரி விடுறேன். அதுக்கு முன்ன ஒரே ஒரு கேள்வி. நீ புத்திசாலி பொண்ணு தானே? நான் கேக்குற கேள்விக்கு புத்திசாலித்தனமா கரெக்டா பதில் சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, விட்டுடுறேன். கரெக்டா பதில் சொல்லிட்டா விட்டுருவேலாம். கண்டிப்பா. சரி கேளு. வாயில இருந்து கையெடுறீ. இது பாதுகாப்பு கவசம். பெரிய கவசம். கையெடுக்கலனா ஸ்மூத்தா முடிக்கலாம் நினைச்சிருக்கேன். அது பரவ எடுத்துடுறேன். கேளு. செல்லம், கேள்விக்கு கரெக்டா புத்திசாலித்தனமா பதில் சொல்லிட்டேனா ஸ்மூத்தா முடிச்சிருவேன். அப்படி இல்ல தப்பா ஏதாவது பதில் சொல்லிட்டேனா இங்க ஒரு கலவரமே நடக்கும். ஓகே. மவளா எப்படி சிக்கியிருக்க பத்தியா? கேளு. சிம்பிள் கொஸ்டின் தான். 8+7 என்ன ஆன்சர்? என்னடா புத்திசாலித்தனமான கேள்வி கேக்குறேன்னு சொல்லிட்டு விளையாடுறியா? இல்லடி, விளையாட்ட முடிக்கலான்னு தான் ஆசைப்படுறேன். உனக்கு எப்படி வசதியோ அப்படியே ஆகட்டும். பதில் 8+7. நான் மேத்ஸ்ல கொஞ்சம் வீக். நீயும் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுங்கள தான் கணக்குல புலியாச்சே. 8+7 என்னன்னு உனக்கு தெரியாதா? பேபி இது சிம்பிள் மேத்ஸ் தான். நாங்க 3 பேரை 100க்கு 100னா எங்க 3 பேர்கிட்ட இருந்து நீ கொட்டு வாங்கியாவது 80 வாங்கியிருப்பலாம். கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். பதில சொல்லு. சரி, 8+7 15. 50னா 50வா? 50 இல்ல 15. அதான்டி 50வான்னு கேட்டேன். கூறு கட்டவனே 15. ஓ அந்த 15னா? ஓகே. அப்போ 15 into 15 ஐ மீன் 15 into 15 225. புரியல. 225. ஓ அந்த 225வா? சரி, இப்ப இந்த 225 மைனஸ் 82 ஐ மீன் 225 மைனஸ் 82 143. புரியலடி, இன்னொரு தடவை சொல்லலாம். இது கூட மடல யாரலையா? 143. இப்பதான் தெளிவா மடலையாருச்சு. சிம்பிள், ஸ்மூத்தா முடிச்சிடலாம். இப்ப வழிவிட. டேய், பதில் சொல்லிட்டேல. என் கேள்விக்கான பதில நீ சொல்லிட்ட. இப்பவும் உன்னை சும்மா அனுப்புனா அது நான் காதலுக்கு பண்ற துரோகம் தானே. எந்த சிச்சுவேஷன்லயும் என் காதலுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. இந்த அறிவு கட்டவனுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்க. நான் தான் உனக்கு பதில் சொல்லிட்டேனே. நீ பதில் சொல்லிட்ட. இனிமே நான் பதிலுக்கு கொடுக்க வேண்டாம். 14. ஆனாலும் என் அம்மா இவ்ளோ சீக்கிரம் என் காதலுக்கு ஓகே சொல்லுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இப்ப மட்டும் அம்மாட்ட நீ ஓகே சொல்லிட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் என் காதல சொன்னதுக்கே பாயாசம். உன் மனசுலயே நான் தான் இருக்கேன் சம்மதம் சொல்லிட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, கோழி அடிச்சு பிரியாணி தான். என்கிட்ட இந்த ஃப்ராட் வேலையெல்லாம் வச்சுக்காத சாம், பிறகு ரொம்ப வருத்தப்படுவேன். அம்மோ என் காதலுக்கு சம்மதம் சொல்ல முன்னே உன்னை விட மாட்டேன். இதுல சம்மதம் சொல்லிட்ட விட்டுருவனா? இப்பவோ நான் உன்னை சும்மா விட்டா நான்லாம் என்னடி ஆம்பள? மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும். என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூரத் தெரியும் வானம், நீ துப்பட்டாவில் இழுத்தாய் என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய். அத்தைதான், இந்த சாரியை நீ கிளம்புறதுக்குள்ள எனக்கு கட்டி காமிச்சிட்டு தான் கிளம்பணும். மற்ற ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணலாம். சாமோட ரூம்ல போய் இந்த சாரியை கட்டுன்னு சொன்னாங்க. அதனாலதான் வந்தேன். வெளியே போ. கண்டிப்பா போணுமா? ஆமா. சரி. ஸ்மூத்தா முடிக்கிறதுனா இதுதானா? எது? இல்ல, ஸ்மூத்தா முடிச்சிடலாம்னு சொன்னாலாம், அதான் அது இதுதானான்னு கேட்டேன். ஏன் ஸ்மூத்தா முடிக்கிறதுனா என்னன்னு கண்டிப்பா காட்டணுமா? சிச்சி, அதெல்லாம் வேண்டாம். இந்த பாக்ஸ் நீ உன் காதல சொன்னதா? உங்க அம்மா பாவம் ஆசாசியா எனக்கு சாரி எடுத்து வச்சிருக்காங்க. நீ பொல்லாதவன். ஆனா அவங்க பாவம் எல்லாம் அவங்களுக்காக தான் கட்டலான்னு வந்தேன்.
வெளிய போறியா? கண்டிப்பா போகணுமா? ஆஹா, வேண்டாம். நான் ஸ்கிரீன் கட்டுறேன். ஆப்போசிட்ல கண்ணாடியே வைக்கிறேன். நீ லேப்டாப்பை தட்டிட்டு உட்கார்ந்திருக்கியா? சிரிக்கிற வெக்கம் கட்டவனே. விட்ரின், ஃபியூச்சர்ல நமக்கு பையன் பிறந்தா பொண்ணை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு நானே டிப்ஸ் கொடுப்பேன்ல. அடச்சி, வெக்கம் கட்டவனே. ஸ்கிரீன் கட்டுவோமா? வெளிய போடா. சரிடி, போறேன். இந்த டோரை மட்டும் லாக் பண்ணிராத. ஹோ, நான் ஓபன் பண்ணி வச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும். தோடு. எதுவும் பண்ணாம விட்டதான் சந்தோஷப்பட்டேன். ஏண்டி ஓசை, மழைங்கிறதுனால டைட்டா இருக்க. நீ பூட்டிட்டா ஓபன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஓபன் பண்ணிடவே மாட்டேன். நானா இருந்தா ஓபன் பண்ணிடுவேன். ஃப்ராடு, ஃப்ராடு, பக்கா ஃப்ராடு. உன்னை சும்மா விட்டு வச்சிருக்க பாத்தியாடி. அதான் நீ ஏன் பேச மாட்ட? உள்நோக்கு எனக்கு நல்லா புரிஞ்சிட்டுடா. ஸ்கிரீன் கட்டலாம் மாட்டா. இப்படி ஒரு பொய்ய சொல்லி வைப்போம். நம்ம நினைக்கும் போது உள்ள வரலாங்கிறதுக்காக தானே. ஏன் அவ்வளவு கேவலமான புத்தியெல்லாம் எனக்கு இல்ல. ஸ்கிரீன் கட்டினதுக்கு பிறகு கண்ணாடி வழியா பார்த்தவன் தானே நீ. சொல்ல, அது ஏதோ எதேச்சியா அமைஞ்சது. இங்க பாரு, எனக்கு அதுதான் தேவைன்னா இப்பவே எடுத்துக்க முடியும். இந்த ரூம் லாக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நீ அத்தை அரசு அங்கிள்னு சத்தம் போட்டாலும் வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்கவே கேட்காது. பயப்படாத, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நீ தூக்கி போட்ட உன் காதல் தான் வேணும். கிடைக்காது. அதையும் பாத்துரலாம். சரி, நிஜமா தாண்டி சொல்றேன். உள்ள நின்னுட்டு டோர் லாக் பண்ணிடாத. திருப்பியும் சொல்றேன், அப்புறம் ஓபன் பண்ணிட மாட்டேன். நீ வர மாட்டேதானே? வர மாட்டேன். அப்ப ஓகே. சரியான லூசு. சாம்காது புரிஞ்சுதேன். இனிமே எப்படியாவது அவ மனசை அவன் மாத்திடுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்க. என்ன அருவி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. ஆமா, பிறகு சந்தோஷம் இருக்காதா? இப்பயாவது அவன் மரமண்டைக்குள்ள உரைச்சுதேன். இனிமே எப்படி அவ மனசை மாத்துறதுன்னு அவனுக்கு தெரியும். ரொம்ப ஆசைப்படாத. அவி காதல் ஒண்ணு சேரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் இல்ல, நம்ம புள்ளதான் அவளை தப்பு தப்பா பேசிருக்கானே, திட்டி இருக்கானே. இதெல்லாம் வச்சு இவன் காதல் எப்படி அவ ஏத்துப்பா? என்னமோ அந்த குடும்பத்தை பழி வாங்கினேன்னு தான் துடிச்சிட்டு இருக்கியா? நீ பொண்ண பாவத்துக்கு உன்னை உள்ள தள்ளி கம்பி என்ன வச்சிருக்கணும். ஆனா உன்னை உள்ள வச்ச பிரயோஜனம் இல்ல. நீ தான் போன வேகத்துல வெளியே வந்துருவியே. அது பிறகு இன்னும் உனக்கு பைத்தியம் பிடிச்சி நீ நினைச்சதெல்லாம் ஒன்னொன்னா நடத்துவேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உன்ன நானும் என் பிள்ளையும் எங்க 2 பேரோட கண் பார்வைக்குள்ளேயும் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, 10 மாசம் கஷ்டப்பட்டு பெத்த என் பிள்ளைய ஜாதகத்தை நம்பி பிறந்த உடனே கொலை பண்றதுக்கு கொடுத்திருக்கேன். எத்தனை நாள் நான் துவைச்சிருப்பேன். நம்ம சாம்க்கு ஒரு துணி எடுத்தா கூட நான் புலம்புவனே. அவனே இருந்திருந்தா 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்திருப்போம்ல. இல்லாம போயிட்டானேன்னு எத்தனை நாள் உன்கிட்ட புலம்பிருப்பேன். 26 வருஷம் புலம்பிருக்கேன். அது அருவி. என்ன அருவி, நீ அமைதியா இருக்கான்னு கேக்குறியா? ரெட்ட பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளையா பிறந்த உடனே கொலை பண்றதுக்கு கொடுத்துட்டேன். இருக்க பிள்ளையாவது நிம்மதியா வாழ விட்டியா? 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சிருக்காவ. நல்லவன் மாதிரி அந்த வீட்டுல போய் சம்பந்தம் பேசிட்டு வந்துட்டு அவளை கூப்பிட்டு மிரட்டி 2 பேரும் பிளான் பண்ணி பிரிச்சிருக்கேன். அதோட விட்டியா? மச்சான், உன் தங்கச்சி என்ன புடிச்சிருக்குன்னு சொல்றான். இனிமே நான் பிஆர் கம்பெனில வேலை செய்யறது சரியா இருக்காது. இந்த வீட்டுக்கு வர்றது சரியா இருக்காது. கொஞ்ச நாள் நான் வேற எங்கேயாவது வேலை பாக்குறேன்னு சொன்னான் என் புள்ள. அடுத்த வார்த்தை அந்த மகராசனுக்கு வாயிலேந்து என்ன வந்தது? என் தங்கச்சிக்கு உன்னை விட நல்ல மாப்பிள்ள நான் பாத்திர மாட்டேன்னு சொன்னான். யாரால? என்னால. என் வளர்ப்பு அப்படி. என் பிள்ளைய அந்த அளவுக்கு நான் நல்லவனா வளர்த்திருக்கேன். சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ். நீ அவனை கொல்றதுக்கு எத்தனை தடவை திட்டம் போட்டிருக்க? அதெல்லாம் என் சாம் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். ஒன்னு அடிக்கணும்னு நினைக்கிறவங்க என் சாம் அடிக்கும் போது அன்பா அந்த அடியை வாங்கியிருக்கான். இப்படி ஒவ்வொருத்தங்களையா ஓட விட்டு அந்த குடும்பத்தையே இடம் தெரியாம அழிக்கணும்னு நினைச்சேல. கண்ணு முன்னாடி நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத நீ பாக்கணும். அதை தடுக்கவும் முடியாம, உன்னால எதுவும் செய்யவும் முடியாம, உன் நிலைமைய நினைச்சு நீயே நொந்து சாகணும்னு சொல்லிட்டு தான் உன்னை நான் உயிரோட விட்டுருக்கேன். இல்லனா ஒரு தடவை பாய்சனை ஊத்துன எனக்கு என் பிள்ளைய கொன்ன பாவத்துக்கு அடுத்த தடவை ஊத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. எங்க கண் பார்வையில இருந்து நீ எப்பவும் தப்பிக்க முடியாது. அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் அழிச்சிட்டு அந்த அம்மா பிரியாவை பழி வாங்கணும்னு தானே நினைச்சேன். அதுக்காக தானே அவங்க பையனை கொலை பண்ண. இது எல்லாத்துக்கும் உனக்கு இன்னமும் இருக்கு. நீ பாத்துட்டே இரு. இந்த வீட்டுக்கு நீ எதிரியா நினைச்சிட்டு இருக்கியே. உன் எதிரி குடும்பத்து பொண்ணுதான் மருமக. அத உன்னால மாத்தவே முடியாது. என் பிள்ளைக்கு பொண்டாட்டியும் இசைதான். இந்த வீட்டுக்கு மருமகளும் அவதான். இனிமே ஏதாவது கிறுக்கு வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோ, நானே தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து உன் கழுத்துல கயிறை கட்டி ஃபேன்ல தொங்க விட்டுட்டு காலையில மனநல பாதிக்கப்பட்டு தூக்குல தொங்கிட்டாருன்னு ஊரையே நம்ப வைப்பேன். அருவி, நான் உன் கழுத்துல தாலி கட்டின உன் புருஷன். போயா, ஏதாவது ஆக்கி போடுவேன். மூடிட்டு தின்ன முடிச்சதுன்னா தின்னுகிட்டு இரு. இல்ல ஏன், நான் தான் திருந்திட்டேனே. நான் எந்த பிளான போடல. யாரையும் பிரிக்கிறதுக்கு நான் எந்த பிளான போடல. நம்ப. இவன் கூட சேர்ந்துட்டு ஏதாவது பிளான போட்டு பாரு. கை காலை உடைச்சு அடுப்புல வச்சிடுறேன். இனியா தூங்கிட்டானா? ஆமா சாம், தூங்கிட்டாரு. நீ என்ன ஒரு மாதிரி பம்மி பேசுற? பம்மியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, எதையோ திருடிட்டு கையும் களவுமா மாட்டிக்கிட்ட மாதிரி உன் பேச்சு இருக்கு. அதான். அதெல்லாம்
ஒன்றும் இல்லை சாம், நார்மலாக தான் பேசுகிறேன். சரி சரி, நான் கூட்டு வந்ததுனால அங்கேருந்து யாரும் ஃபோன் பண்ணியும் கேட்கல. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வீட்டுல கொண்டு விட்டுறேன். ஆ சரி சாம். என்ன, ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் எல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாம். மயு வந்திருக்காளா? ஏதோ திருடிட்டு நிக்கும் போது சடனா நான் ஃபோன் பண்ணதை மாட்டிக்கிட்ட மாதிரி பயந்து பயந்து பேசுறா. இனியா எல்லாம் அங்க ஓகே தானே? இல்ல என்னமோ இசையை நான் கொண்டு விடலன்னு அங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா? லூசா நீ? உன் வீட்ல உன் கூட இசை இருக்கும்போது இங்க யார் என்ன சொல்ல போறாங்க? ஆமா, அதுவும் கரெக்ட் தான். இவன் எதுக்கு பயந்தாப்புல பேசுறா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல சாம், நான் நல்லா தான் இருக்கேன். ஹலோ சாம். ஆம், இனியா நான் வந்துட்டு பேசுறேன். கொஞ்சம் கட் பண்ணாய். இவன் எதுக்கு இப்படி பாக்குறான்? ஹலோ, என்ன? இந்த சாரி. ஐயோ, இந்த சாரி கலரும் இந்த சாரி எவ்வளவு அழகா இருக்கு. அம்மா மேல உனக்கு எவ்வளவு பாசம்டா. ஆமா, உங்க மேல எனக்கு பாசம் இல்லாமலாம். நீ இவ்வளவு அழகான சாரி பார்த்து பார்த்து அம்மாக்கு எடுத்துட்டு வரும்போதே எனக்கு தெரியுது அம்மா மேல உனக்கு எம்பு பாசம் அப்படின்னு. எது உங்களுக்கா? ஆமாடா, எனக்காண்டி தானே பார்த்து பார்த்து தேடி தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். மா, இது உங்களுக்காக இல்ல. பரவ இது வேற ஒரு ஆளுக்கு. வேற ஆளுக்கா? டேய், உனக்கு இந்த அம்மாவை தவிர வேற யார் முக்கியம்? இது வரைக்கும் இந்த அம்மாக்கு மட்டும் தான் சாரி எடுத்து கொடுத்திருக்கேன். இப்ப என்னடானா வேற ஏதோ ஒரு பொம்பளைக்கு எடுத்துட்டு வந்திருக்கதா சொல்ற? ஐயோ அம்மா, வேற யாருக்கும் இல்ல. இவ்வளவு நாளும் அம்மா உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்பதான் பேசி முடிச்சிட்டீங்களே. எது நாங்க பேசி முடிச்சோமா? ஏதோ எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தாலும் ரெண்டு வீட்லயும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டீங்கல்ல, அதான் என் பொண்டாட்டிக்கு. டே, அப்ப அம்மாக்கு உங்களுக்கு எப்போ எடுத்து கொடுக்கறது தானேமா, அதான். டேய், அப்பனா இனிமே உன் பொண்டாட்டிக்கு எடுக்கும்போது இந்த அம்மாக்கு சாரி கிடையாது தானே? அவளுக்கு எடுக்க ஆரம்பிச்சதுனால எனக்கு சாரி கிடையாது. அம்மா என்னம்மா, மாசம் விஆர் கம்பெனில இருந்து சேலரி வாங்கும் போது கூட உங்களுக்கு தானமா புடவை எடுத்து கொடுத்தேன். டேய், அதெல்லாம் இருக்கட்டுடா, அதுக்குன்னு பொண்டாட்டி வந்ததா அம்மாவை மறந்துடுவியா? இப்ப என்ன, உங்களுக்கு புடவை தானே வேணும்? இப்பே வாங்க 1000 புடவை எடுத்து கொடுக்கறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ ஐஸ் வச்சது போதும். மாம், நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா, இது அவ முகத்துக்கு பொருத்தமா இருக்கும். இத நாளைக்கே அவளுக்கு கொடுக்க போறேன். அது சரி. என்ன? இல்ல இல்ல, இந்த புடவை. புடவைக்கு என்ன? அடடே தங்கம், அப்படியே ஏன் கண்ணை பற்றம் போல இருக்க. இந்த புடவை உன் முகத்துக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. இவன் எதுக்கு இப்ப சொல்ல மாதிரி நிக்கிறான்? ஒன்னில் கலாய்ப்பான், இல்லனா காதல் வழிய வழிய ஏதாவது பேசுறதா நினைச்சிட்டு ஏதாவது உளறிட்டு இருப்பான். இப்ப என்ன வாயடிச்சு போய் நிக்கிறான்? என்ன? ஒன்னும் இல்லாத. நீ என்னடா என்னைய பாக்குற? அவன் கிடக்கான். அத்தை எடுத்து கொடுத்த சாரி உனக்கு அப்படியே பொருத்தமா இருக்கு. ஏன் இருக்காது? இருக்கும்ல. என்ன? ஒன்னும் இல்ல தங்கம், உனக்கு சூப்பரா இருக்கு. அப்புறம் உன் அத்தை எடுத்து கொடுத்த பொக்கிஷம் எப்படி இருக்கு? இது என் அத்தை எடுத்து கொடுத்ததுனால சூப்பரா இருக்கு. அதான் நீ பார்த்தேன், நல்லா இருக்கணும்ல. இதுவே வேற யாராவது எடுத்து கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கு. அதெல்லாம் ஆமாண்டா பிராடு, உன் செலக்ஷனா மட்டும் இருக்கணும். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லிருப்பேன். அம்மு குட்டி, அதுதான் எனக்கு தெரியுமே. இசை, இந்த புடவை நான் ஒத்தையில கடையா போய் உனக்காக தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். கடையா யார் இறங்குனீங்க? ஆமாண்டா. யாருமா நீங்க? டேய் புடவை எனக்கு வர வழி இல்ல. ஏன் அத்தை நல்லா இல்லையா? ஐயோ, இந்த ராஜாக்கு ஏத்த ராணியே நீங்க தான். என் ராணிக்கு இந்த புடவை நல்லா இல்லாம இருக்குமா? இந்த கிறுக்குத்தனமான பேச்செல்லாம் என்கிட்ட வச்சிருக்காடா, பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். தேங்க்யூ. ஆமா, வீட்டுக்கு கிளம்புறீங்களா இல்ல இப்பே புருஷன் வீட்டுல செட்டில் ஆக போறீங்களா? அத்தை, அவன் கிடக்கா மக்களை கூறு இல்லாம பேசிட்டு இருக்கான். இப்ப கொண்டு விட்டுருவான். நீ கீழே போ, அவன் இப்ப வந்துருவான். ஆம் சரி அத்தை. எப்படிரா என் திறமை? ஏன் பொண்டாட்டிக்கு ஆசையா நான் வாங்கி வச்ச சாரி நீங்க என்னமோ கடையா நீங்க ஏறி இறங்குன மாதிரி எடுத்து கொடுத்துருக்கீங்க. டேய், ஒரு வருஷமா அது சும்மா தானே இருக்கு. அவ உனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட அதை வேற யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். எப்படி நீ பேசின பேச்சுக்கு என்னமா 5 வருஷம் எல்லாம் ஆனாதான் உன் காதலுக்கு ஓகே சொல்லுவான். 5 வருஷமா? மா, அவனுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. யாருக்குடா? அதான் என் ஃப்ரெண்ட் அன்பு. 2 பேரும் ஒன்னா படிச்சு ஒன்னா வேலைக்கு போய் ஒன்னாவே இருக்கோம். இனிமே 4 வயசுல அவன் குழந்தை. எல்கேஜிக்கு போகும்போதுதான் எனக்கு இவ சம்மதம் சொல்லுவானா? நான் எப்ப கல்யாணம் பண்றது, எப்ப புள்ள குட்டிங்களை எல்லாம் பெத்துக்கிறது? அதுக்கும் வாய ஒழுங்கா வச்சுட்டு இருந்திருக்கணும்டா. அத கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு. மா, நிஜமாவே 5 வருஷம் எடுத்தடிச்சிருவாளோ? அத நீ பேசின மோட்டிவேஷனை பொறுத்து. ஐயோ, அதிகமாவே பேசிட்டானே.
அப்போ நீ காத்திருந்து தான் ஆகணும். அது சரி, எப்படியும் தாத்தா வெளியே தான் இருப்பாங்க. கொண்டு விட்டுட்டு வந்துடுறேம்மா. சரிடா. ஆனா நான் எடுத்து கொடுத்த புடவைலாம் நல்லா தான் இருக்கா. ஏன் மருமகளாச்சே, நல்லா தான் இருப்பா. இத மட்டும் இப்போ உங்க அம்மா பார்க்கணும். வெளியே தூக்கிட்டு போய் விளையாடுன்னு உன்னை சேர்த்து தூக்கி வெளியே கொண்டு விட்டுருப்பாங்க. என்ன? ஆமா, காலேஜுக்கு போனோம்ல. நீ போயிட்டு வந்ததுக்கு பிறகு சோலி உனக்கு ஏபிசிடி சொல்லி தரேனா? ஆமாண்டி, இனிமே தான் நீ எனக்கு ஏபிசிடி சொல்லி தரணும். இன்னைக்கு நீ ஏபிசிடி சொல்லி கொடுத்ததா நாளைக்கு நான் காலேஜ்ல போய் கிளாஸ் எடுக்கணும். பாத்தியா? உனக்கு தான் வெயிட் பண்றேன். சரி கிளம்பிட்டியா? என்ன ஸ்னோ? காஃபி குடிச்சாச்சு, டிஃபன் சாப்பிட்டாச்சு. அம்மா, உங்க மேல அவளுக்கு என்ன ஒரு அக்கறை பாசம்? நீங்க மட்டும் தான் அத்தையா? நீங்க அத்தைனா நான் மாமா. இந்த மாமனை பாக்கும்போது குழந்தை சாப்பிட்டீங்களா காஃபி குடிச்சீங்களான்னு கேக்குறது. போதும். அம்மா, என்ன இன்னைக்கு வேஸ்ட் ஷர்ட் எல்லாம்? அதுவா, டாடி இப்பதான் கால் பண்ணாங்க. ஈவினிங் காலேஜ் முடிச்சிட்டு கோயிலுக்கு வந்துருவாங்களாம். ஏதோ ஸ்பெஷல் பூஜை இருக்கு, 5 மணிக்கு கோயிலுக்கு வந்துருந்தாங்க. உனக்கு தான் தெரியுமே, இன்னைக்கு பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், எல்லா டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி மீட்டிங் இருக்கலாம். அது பிறகு வீட்டுக்கு வந்து நான் கிளம்பி போறதுக்கு லேட் ஆயிரும். அதான். என்னடா? கௌரி பாட்டி கிச்சன்ல நிக்கறாங்க. ஓய் ஸ்னோ, பாத்து. ஆனாலும் ஜில்லு, நம்ம ஸ்னோ ரொம்ப தைரியசாலி தான் இல்ல? ஏன்? இல்ல, இவ்ளோ நடந்தோம் உன்னை நம்பி இந்த ரூமுக்குள்ள வந்துட்டு போறா பாத்தியா? கல்யாணத்துக்கு பிறகு ரூம்ல உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கே பக்குன்னு இருக்கு. குழந்தை தைரியசாலி தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ ரூம்குள்ள வராம வெளியே தூங்கு. எது? உனக்கு தான் பக்குன்னு இருக்கேன் பயம். அது சும்மா ஃபன். ரொம்ப பல்ல காட்டாத. சரிடி, கிளம்பலாம். அம்மா, காலையில குட் மார்னிங் அனுப்புனே, என்னமே நெட் ஆன் பண்ணலையா? இல்லனா காலையில எந்திரிச்சு எல்லாரோட ஸ்டேட்டஸையும் ஒரு தட்டி இருப்பியே. இல்ல குரு, போனை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. என்னடி உளறற? போனை ஹேக் பண்ணிட்டாங்கனா? ஆமாண்டா, போனை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. அதான் பயத்துல நெட் ஆன் பண்ணவே இல்ல. ஐபோன் எப்படி ஹேக் பண்ணுவாங்க? நீ தேவையில்லாம ஏதாவது லிங்க்குள்ள போனியா? இல்ல. அப்புறம் தேவையில்லாம ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணியா? இல்ல. அப்புறம் எப்படி? ஆமா, ஹேக் பண்ணாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஸ்னோவை வச்சு போன்ல போட்டோ எடுத்திருந்தேன்ல, ஆமா. என் ஃபேஸ கட் பண்ணி தப்பா எடிட் பண்ணி என் போனுக்கே அனுப்புனாங்க. இல்ல, எனக்கு புரியல. உன் போன்கா? ஆமா, அப்புறம் அண்ணனுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க. மித்ரன்கா? ஆமா, அண்ணனுக்கு அனுப்பிட்டாங்க. அது பிறகு அதை எனக்கு ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்புனாங்க. என்னது? உன் போன் எங்க? நைட் அண்ணனுக்கு அனுப்பி ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்புனாங்களா, நான் பயத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டியா? ஏடி, உடனே எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல. போன் எங்க? நீ இப்ப கத்துற? டேபிள் மேல தான் இருக்கு. இவ ரொம்ப பெரிய மனுஷி, அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாலாம் இல்ல. பாஸ்வேர்ட் சொல்லு. புதுசா மாத்திட்டேன். தெரியுது, அதான் கேக்குறேன். ஜி. எது? சொல்றேன் போடு. ஜி யூ ஆர் யூ. யா, அது பிறகு MITHRA. சரியா? என்ன என் பாஸ்வேர்டு அப்படியே கரெக்டா சொல்ற? எதுல அனுப்புனாங்க? வாட்ஸ்அப்ல தான். இல்லையேம்மா, இங்க அந்த மாதிரி யாரும் எதுவும் அனுப்பலையே. அந்த மாதிரி எந்த சேட்டும் இல்ல. போன் தான் ஹேக் பண்ணாங்கல, ஒருவேளை வாட்ஸ்அப் சேட்டையே டெலீட் பண்ணிருப்பாங்களோ. ஒரு நிமிஷம் இரு. போட்டோஸ்குள்ள எதுவும் இல்ல. லூசு, கனவு ஏதாவது கண்டியா? ஆஹா, அண்ணனுக்கு என் போட்டோவை தப்பா அனுப்பி இப்ப அதை நான் டெலீட் பண்ணணும்னா என் அக்கௌண்ட்டுக்கு 10 lakhs அனுப்பி வைன்னு கேட்டாங்களே. இவ நார்மலா பேசுறா, ஆனா இந்த விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம். இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ஏங்க, அவளுக்கு தம்பி தான் பிறக்க போறானா. தம்பின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் வச்சுட்டாவா. எனக்கு பெண் குழந்தை தான் வேணும். ஆனா எனக்கு உங்கள மாதிரி ஆம்பளை பிள்ளை தான் வேணும். நம்ம 2 பேரும் டாக்டர்ஸ் தான். நம்ம நினைச்சா என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்காம இருக்கிறத தாண்டி நல்லா இருக்கும். மித்ரன், சாரி மித்ரன், தொந்தரவு பண்ணிட்டனும். அதெல்லாம் இல்ல,
நீங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னமே கூப்பிட்டு தான் வருவீங்க. ரூம்க்கே இவ்வளவு வேகமா வரீங்களே, அதான் ஏதாவது ஒன்றும் இல்ல. உங்க போனை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? தெரியலையே என்னன்னு. குரு, இவர் போன் உங்களுக்கு எதுக்கு? அது சும்மா சும்மா பாக்குறதுக்கு தான். சடனா என் போன் ஒர்க் ஆகலையா, கொஞ்சம் அர்ஜென்டா தான். உங்க போன் மாடல் தானே என்னோட போன் மாடலும், அதான். இல்ல மித்ரன், ஏதாவது பர்சனலா சீக்ரெட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வேண்டாம். ஏன், நான் ஒரு குழந்தையோட அப்பா. எங்களுக்கு அடுத்த குழந்தையும் பிறக்க போகுது. என் போன்ல என்ன சீக்ரெட் இருக்க போகுது? இல்ல ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா? நீங்க என்ன ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா எதையாவது எடுத்து வேற யாருக்காவது கொடுக்கவா போறீங்க? ஒரு நிமிஷம். இவ அண்ணனுக்கு அனுப்பி பணம் கேட்டாங்கன்னு சொல்றா. மித்ராக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா மித்ரன் சும்மா விட மாட்டாரு. இவர் கூலா ஒய்ஃப் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை பாத்திருக்க மாட்டாரோ? இந்தாங்க குரு. என்ன தெரியலங்க. குரு? இருங்க மித்ரன், ஒரு நிமிஷம் தந்துடுறேன். ஒண்ணுமே இல்ல. தேங்க்ஸ். இந்தாங்க புடிங்க. ஆர் யூ ஓகே? ஓகே தான். மித்ரன், உங்க போன்ல ஏதாவது ஏன் சம்பந்தமா ஏதாவது வந்துச்சா? இல்லையே. இல்ல மித்ரா சம்பந்தமா ஏதாவது போட்டோஸ் ஏதாவது? மித்ரா சம்பந்தமாவா? இல்லையே. ஏன், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல மித்ரன். நைட் அவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. நானும் போனை சைலண்ட்ல போட்டுட்டேனா. காலேஜ் சம்பந்தமா கொஞ்சம் ஆதி என் போனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காரு. நாங்க 2 பேரும் போன் எடுக்கலன்னதும் உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது சென்ட் பண்ணிருப்பாரோன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்ல குரு, எதுவும் வரல. இப்போ உங்க போன் இன்டர்நெட்டை நான் ஆன் பண்ணேன். நைட் யார் யாரெல்லாமோ உங்களுக்கு குட் நைட் அனுப்புனதே இப்பதான் வந்திருக்கு. நீங்க நைட்டுக்கு பிறகு இனிமே நெட் ஆன் பண்ணவே இல்லையா? நைட் இல்ல, நேற்றுக்கு ஈவினிங் அப்புறமா நான் இனிமே நெட் ஆன் பண்ணவே இல்ல. இப்பதான் நீங்க ஆன் பண்ணிருக்கீங்க. நிஜமாவே நேற்றுக்கு ஈவினிங் அப்புறம் நீங்க இன்னமும் போன் இன்டர்நெட் ஆன் பண்ணவே இல்லையா? இல்லப்பா, ஏன், என்னாச்சு? இல்ல இல்ல, எனக்கு மித்ராக்கும் வர வேண்டிய மெசேஜ் ஏதாவது உங்களுக்கு வந்திருக்குமோ நினைச்சேன். நாங்க 2 பேரும் போன் எடுக்கலையா, அதான். இவ்வளவுதானா? நான் கூட நீங்க பதட்டப்பட்டு ஓடி வந்ததை பார்த்த உடனே வேற ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைச்சிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வரேன். சாரி, உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே புரியல. வந்தாரு, யாரோட பர்சனல் லைஃப்லயும் தலை போட மாட்டாரு. மித்ரன் ஹாஸ்பிட்டலோட எம்டி நீங்க. பத்தாததுக்கு இங்க இருக்க ஹாஸ்பிட்டலே நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. பர்சனலா நிறைய விஷயங்கள் இருக்கும்னு அவருக்கே தெரியும். அப்படி இருந்தும் போனை கேக்குறாருன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்னு தான் நானும் போனை கொடுத்தேன். எதுக்கு இவ்வளவு பதட்டமா வந்தாரு? சரி விடு, அதான் சொல்லிட்டு போறாருலாம். இவர் காலேஜ்ல தான் மித்ராவும் ஆதியும் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்கும். யாரும் போன் அட்டன் பண்ணலன்னு ஒருவேளை என் போனுக்கு ஏதாவது ஆதி சென்ட் பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சு வந்து போனை கேட்டிருப்பாரு. சரி விடு. என்ன தண்ணி வேணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படி வேகமா எங்க தான் போன? தண்ணி தாக்கமா இருந்து அதான் தண்ணி குடிக்கிறதுக்கு போனேன். அதுக்கு என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, ரூம்ல இருக்கலாம். சரி, கிளம்பலாமா? ஒன்னதாம்மா, கிளம்பலாமான்னு கேட்டேன். குரு. என்ன? இல்ல. இல்ல அப்புறம் வா. வான்னு சொன்னாண்டி. என் மூச்சவன் பேச்சவன் பேர் சொல்ல அழகவன் எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவன் யாரவ நூத்துக்கு நூறவன் அவன் தான் என்னவனா புரளையவன் கலையவன் அழகிய நிறவன் நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவன் சரியவன் தவறவன் சிரிக்கிற சிரிப்புக்கு அவன் தான் காரணமா. குரு, என்னம்மா? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? உனக்கு இல்லாத உரிமையா? ஒண்ணு என்ன, 9ஆவே கேளு. நம்ம கல்யாணம் பண்ணிப்போமா? கல்யாணம் தானே, பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஆனா எல்லாம் வேண்டாம். என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத. என்னை எப்படி உனக்கு இதுக்கு முன்னமே தெரியும்? 15 வயசுல எப்படி தெரியும்? என் போட்டோ உன் கையில எப்படி கிடைச்சது? குருவாயூர் கோயிலுக்கு நீ தான் வர வச்சியா? இப்படி எதுவும் கேட்காத. எதுவுமே கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்ன உன் காதல் எனக்கு கிடைக்கணும். உன் வாயால காதலிக்கிறேன்னு சொல்ல. இந்த ஆனா எதுவும் வேண்டாம். எதுவும் கேட்காம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்டி. ஆனா குரு, நான் தான் எந்த ஆனாவும் வேண்டான்னு சொல்றேனே. என் வீட்ல எனக்கு பாத்திருக்க பையன் நீதான். உன் வீட்ல நமக்கே தெரியாம உனக்கு பாத்திருக்க பொண்ணு நான் தான். இதுக்கு மேலயும் என் வாயால் அது கேட்டதுக்கு பிறகுதானு எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறேன்? என் காதல் தான் உனக்கு கல்யாணத்துக்கு பிறகு கிடைக்க போகுதேன். அப்புறம் என்ன? சரிடி, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா பாத்தியா? அந்த ஆனா இல்லம்மா. இத நான் வெளியூர் போறேன். போயிட்டு வந்ததை கல்யாணம் பண்ணிக்கலாம். வெளியூரா? எங்க? எங்க பெங்களூர் தான். பெங்களூரா?
ஆமா மித்ரா, நான் ஏதோ வேலை டென்ஷன்ல உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். போயிட்டு வேலை முடிச்சதும் சீக்கிரமா வந்துருவேன். பெங்களூருக்கு எதுக்கு? அது நம்ம காலேஜ்ல மெயின் பில்டிங்க்கு ஆப்போசிட்ல இன்னொரு பில்டிங் கட்ட போறோம்ல, ஆமா, அது சம்பந்தமா ஒருத்தரை பார்த்து பேசுறதுக்கு. பேசுறதுக்கு எதுக்கு பெங்களூர் வரைக்கும் போகணும்? போகணும்டா, போயிட்டு உடனே வந்துருவேன். அப்படியா? ஆம், வந்ததும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நிஜமாவா? ஆம், வந்ததும் எல்லாம் சரியாக்கிறோம், அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். ம். ஆனா என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டாளா? நான் தான் சொல்றேன், எல்லாம் கேட்க மாட்டேன். ம். இல்லாதவங்கள இருக்காங்கன்னு சொல்றா, நடக்காத விஷயத்த நடந்ததுன்னு சொல்றா. இருக்காங்கன்னு சொன்னது கூட ஏதோ கனவுல உளறி இருப்பான்னு சொல்லலாம். ஆனா போன் ஹேக் பண்ணிட்டாங்க, 10 lakhs கேட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு நடந்த மாதிரியே சொல்றா. என்னைக்கு இந்த டைரி விஷயத்த ஆரம்பிச்சு இவகிட்ட கோவப்பட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை. இதை எப்படி சரி பண்ண போறேன்னு தான் தெரியல. பண்றேன், நான் ஆரம்பிச்ச பிரச்சனையா நானே சரி பண்றேன். ம். கிளம்பலாம். சரிடா, நீ விஆர் வீட்டுக்கு முன்னாடி வந்துரு. நேற்றுக்கு நைட்ல இருந்து நான் இசையை பார்க்கல, ப்ரோ கூட்டிட்டு போயிருப்பாரு போல. காலையில நான் எந்திரிச்சு ரெடி ஆகுறது வரைக்கும் அவங்க ரூமை விட்டே வெளியே வரல. கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ம். என்ன மியாவ், அப்படி போய் இப்படி போயின்னு எல்லாரையும் பார்த்து ஒரு அட்டெண்டன்ஸ போட்டுட்டு வந்துட்டேன். இனியாத்த மயு அக்காக்கு கூட உனக்கு தோசை ஊட்டி விட்டுட்டாங்க, அப்படித்தானே? அதனால மேடம்க்கு காலையில இனிமே சாப்பாடு கொடுக்க வேண்டாம், அப்படிதானடி? எங்க பயந்துட்டேன், இப்படி பேய் மாதிரி வந்து நிக்கிறீங்க. ம். அதான் உனக்கு லவர் வந்துட்டாங்கல்ல, இனிமே உன் ஃப்ரெண்ட் என்ன பார்த்தாலும் உனக்கு பேய பாக்குற மாதிரி தான் இருக்கண்டா. இல்லங்க, சடனா எனக்காக வெயிட் பண்றீங்களா? ஆமா, நேத்திக்கும் நான் வரும்போது நீ தூங்கிட்ட, இப்பவும் கிளம்பிட்டியோன்னு நினைச்சேன். இல்லங்க, சொல்லாம போக மாட்டேன்ல. சரி, நான் கிளம்புறேன். என்ன, உன் ஆளை பாத்துட்டு வரியா? ஆமாங்க, நாளைக்கு ஈவினிங் நான் சென்னை இல்ல பெங்களூர் போகணும். அதான் அந்த விஷயத்த பத்தி மித்ரா கிட்டயும் பேசிட்டு வரேன். ஓ அப்படியா? ஆமா, சென்னைக்கு எதுக்கு போற? இல்லங்க, சென்னைக்கு போகல, பெங்களூர் போறேன். டேய், நீ ஊரை ஏமாத்தலாம், ஆனா நான் உன் ஃப்ரெண்டு. சென்னைக்கு எதுக்காகடா போற? அது ஒண்ணும் இல்லங்க, பரவாயில்ல, அதான் வாய் வரைக்கும் வந்துட்டலாம். ஏதோ மித்ராக்கு பிரச்சனை இருக்கு, அதுவும் அவ ஹாஸ்டல்ல நிக்கும் போது. ஹாஸ்டல்ல நிக்கும் போது ஏதாவது பசங்களால பிரச்சனையா? இப்ப இங்க வந்ததுக்கு பிறகு யாராவது பிளாக்மெயில் பண்றாங்களா? சேச்சா, அந்த மாதிரி எல்லாம் இல்ல, வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம். நான் போயிட்டு வந்து சொல்றேன். அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாளைக்கு சென்னை கிளம்ப போறேன். ஓ அப்படியா? சரி சரி. உனக்கு யாரோ ஒருத்தினா, எனக்காகவே யூஎஸ்ல ஆளெல்லாம் வச்சு என்ன பாத்துக்கிட்டியே. யாரோ ஒரு பொண்ணு என்னையும் இவ்வளவு கேர் பண்ணிக்கிட்டானா? நீங்க எனக்கு யாரோ ஒரு பொண்ணு இல்லங்க, என் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, எனக்கு அம்மா மாதிரி. ஹலோ, ஆ மித்ரா உனக்கு ஒய்ஃபா வர போற பொண்ணு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ எந்த எல்லைக்கும் போவியே. பிடிச்சவங்களுக்கு ஒண்ணுனா உன்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுல. ஆமாங்க, அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதை சரி பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் தான்ல. கல்யாணம் இப்போதைக்கு அதை பத்தி எல்லாம் யோசிக்கலாம். எனக்கு தெரியும், மித்ரா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவங்களுக்கு உன்னை தெரிஞ்சிருக்க. அவங்க பின்னாடியே உன்னை அலைய வச்சிருக்காங்க, ஆனா சம்பந்தமே இல்லாம இருக்காங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சென்னை போறேன். அதான் வந்ததும் கல்யாணம் தானே பண்ணிக்க போறேன். அது உங்க கையில தானே இருக்கு. என் கையில இருக்கா? என்னடா உளர்ற? நீங்க ப்ரோக் ஓகே சொன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆமா, அவர் காதலுக்கு எப்போ ஓகே சொல்ல போறீங்க? நீ என்ன பைத்தியமாடா? வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவான். அதுக்கு பிறகு சாரி கேட்டு என் பின்னாடி வந்தா அவன் காதல நான் ஏத்துக்கணுமா? அவன் என் பின்னாடி சுத்துறதுக்கு பேர் காதல்னு சொல்லி காதல அசிங்கப்படுத்தாத. அது சரி, அப்போ இப்போதைக்கு எங்களுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்? ஏன்னா ப்ரோ எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அதுக்கு பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன்டா கூறு கட்டவனே, அததானே கேக்குறேன். ரெண்டு பேரும் ஒரே நாள் தான் பிறந்திருக்கீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா அவன் யாரோ நீ யாரோ தானே. அவன் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் நீ கல்யாணம் பண்ணிப்பானா என்னடா அர்த்தம்? அது அப்படிதான், எனக்கு அவர் மேல பாசம் ஓவர்ஃப்ளோ ஆயிட்டே இருக்காதான். என்னடா இது, நீ ப்ரோங்கற அவன் தம்பிங்கறான். நீயே அவன் கல்யாணத்துக்கு பிறகு நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அது அப்படிதான். அப்ப இந்த ஜென்மத்துல நீ கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா அவன் காதலே இஞ்சி போன காதல். அவன் காதலுக்கு நான் சம்மதம் சொல்லுவேன், நம்புற பத்தியா? அவன் வேணா அந்த ஷெரினை கல்யாணம் பண்ணிப்பான், அது பிறகுதான் நீ மித்ராவை கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கும். அட பாவீங்களா, இதுங்க ரெண்டு ஒண்ணு சேர்ந்தாதானே எங்க ரூட் கிளியர் ஆகும். வச்சான் பாரு ஆப்பு. என்ன, அவனை பத்தி எல்லாம் யோசிக்காம ஒழுங்கு மரியாதையா கல்யாணம் பண்ண நீ. அது முடியாதுங்க, ப்ரோ கல்யாணம் பண்ணாம என்னால கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப காலம் ஃபுல்லா இப்படியே இரு. என்ன, நீங்க ஓகே சொல்ல மாட்டீங்களா அவர் காதலுக்கு? சிச்சி, நல்லா இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ண போறதாவே இல்ல. கல்யாணம் பண்ண போறதா இல்லையா?